உங்களுக்கு 3 கடவுளான்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரே கடவுள் தாங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அப்புறம் ஏன் வந்து தந்தை மகன் தூய ஆவின்னு சொல்றீங்க? தந்தை ஒருத்தர், மகன் ஒருத்தர், தூய ஆவி ஒருத்தர். 3 பேரும் வேற வேற தானே. 3 பேருமே கடவுள். ஆனா 3 பேரும் எப்படி ஒரே ஆளா இருக்க முடியும், ஒரே கடவுளா இருக்க முடியும்? அப்போ 3 கடவுள் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ரொம்ப நம்மள தாக்கணும்னு எண்ணத்தோடு இருக்கிறவங்க இத ஒரு ஆயுதமா எடுத்துக்கிட்டு நம்ம தாக்குவாங்க. அவங்க பல பைபிள் வசனத்தெல்லாம் காமிச்சு, நீங்க கும்பிடுறது தப்பு, உங்களுடைய கிறிஸ்தவமே பொய், இது தப்பு, இயேசு ஒரு இறைவாக்கினர் மட்டும்தான், ஒரு கடவுள் கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் உருட்டுவாங்க. அந்த உருட்டலுக்கெல்லாம் நம்ம எதுவும் பயப்பட வேணாம். நம்ம பைபிள்லயே அதற்கான ஆதாரம் இருக்கின்றது. என்ன, பைபிளை நம்ம கொஞ்சம் ஆழமா படிக்கணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மையும் அதற்கான ஞானத்தையும் அறிவாற்றலையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவார். பரிசுத்த ஆவியானவருடைய கொடை முக்கியமானது ஞானம், இறைவனை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம். அது பரிசுத்த ஆவியானவருடைய மிகப்பெரிய கொடை என்று நம்ம சொல்லலாம்.